இன்னைக்கு வந்து வீட்லயே கம்ம கம்மன்னு வாசனையோட சூப்பரா வந்து ரசப்பொடி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு தனியா, நாட்டு தனியா இருந்தா நல்லாருக்கும். ஒரு 1/4 கப்பு ஜீரகம், 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு மிளகு, ஒரு 2 இனுக்கு வந்து காஞ்ச கருவேப்பிலை, ஒரு 10 காஞ்ச மிளகா, இது வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். நசுக்கி வச்சிருக்கேன் விரலி மஞ்சள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாணல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வாணல நல்லா காய வச்சுக்கணும். காஞ்ச உடனே நல்ல சூடாயிடணும். சூடு ஆன அப்புறம் துவரம்பருப்பு போட்டுட்டு, ஃப்ளேமை வந்து லோவுக்கு எடுத்துன்னு வந்துருங்க. மீடியம் டு லோவுக்கு எடுத்துன்னு வந்துருங்க. இது வறுக்கிறது தான் வேலை. இது வறுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸி. இது மொத்தமா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும் வறுபடுறதுக்கு. அவ்வளோதான். பாருங்க இந்த மாரி துவரம்பருப்பு வந்து நல்லா இதுதான் டைம் எடுக்கும். கொஞ்சம் ஒரு கலர் வந்து அரை வேக்காடுக்கும் மேலே வந்த உடனே அப்புறம் வந்து மிளகு போட்டுடலாம். இந்த மிளகும் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மிளக போட்டு நல்லா வறுத்துடுவோம். இது வறுத்து வச்சுட்டோம்னா, அரைச்சு வச்சுட்டோம்னா, ஒரு 3லேருந்து 6 மாசம் வரைக்கும் வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கெட்டு போகாது. பட் அதோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும். இது 3லேருந்து ஒரு 4, 5 மாசம் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அது பாருங்க மிளகு வந்து தொட்டு பாருங்க. தொட்டு பார்த்தா வந்து நல்ல கை சுல்லுன்னு சூடா இருக்கணும். அது மிளகு சூடான உடனே வந்து தனியாவ போட்டுருவோம். தனியாவும் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். ஜீரகம் போட்டு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்ல. ஸோ தனியா போட்டு தனியா வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துடுவோம். இப்போ வீடே வந்து அப்படியே கம கமன்னு மிளகு, தனியா வாசனை, துவரம்பருப்பு வாசனையோட அப்படியே சூப்பரா இருக்கு. ஸோ இத போட்டுட்டு, அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் நம்மளுக்கு வாசனை வந்து தனியா வறுபட்ட உடனே அந்த வாசனை நல்லா வரும். இந்த அரோமா வரும் அது. அது வர வரைக்கும் அது நல்லா வறுக்கணும். இது நம்ம ஏதாவது சமைக்கும்போது சைட்ல வந்து இத ஒரு வாணல்ல போட்டு வறுக்க ஆரம்பிச்சோம்னா, அது 2 வேலையும் ஒண்ணா போயிடும். அப்புறம் அந்த மஞ்சள போட்டுடுவோம். இந்த மஞ்சள் சூடானா போதும். லேசா அது சூடானா போதும். அது வறுபடணும்னு இல்ல. அந்த சூடு நமுத்து போயிருந்ததுன்னா, அது சூடானா போதும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கடைசியில ஜீரகம், அந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா? அதையும் போட்டுருவோம். இது ஜீரகம் போட்டு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்ல. அந்த ஜீரகம் வந்து சூடானா போதும். ஜீரகம் மட்டும் தீயாம பார்த்துக்கோங்க. அது தீந்து போச்சுன்னா வந்து வாசனையே எதுவுமே தீயக்கூடாது. நல்ல மெதுவா தான் வச்சு வறுக்கணும். இது கண்டிப்பா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வறுபடுறதுக்கு. பாருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, பருப்பெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல கலரே வந்து ஒரு மாரி பொன்னிறமா கோல்டன் கலர்ல வந்துடும். இது எல்லாம் வறுபடும்போது அந்த துவரம் பருப்பு நல்ல கரெக்ட்டா பதத்துக்கு வறுபட்டுடும். ஸோ அந்த அளவுக்கு இது வறுக்கணும். பாருங்க. கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா சூப்பரா இருக்கும். ஸோ இது வறுபடுறது மெதுவா வச்சு வறுத்துக்கோங்க. தீய விட்டுட்டிங்கன்னா, எங்கேயாவது ஒண்ணு தீஞ்சு போச்சுனாலும், அதோட பதம் மாறிடுச்சுனாலும், அது ரசப்பொடி நல்லாவே இருக்காது. அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ சூப்பரா, நல்ல கலரா எல்லாமே வந்துடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ்வை நிறுத்திட்டு, வேற ஒரு தட்டுல வச்சுடுங்க. ஏன்னா வாணல்லையே இருந்ததுன்னா, அது இன்னும் கொஞ்சம் வந்து வறுபட ஆரம்பிக்கும். ஸோ அந்த சூட்டுக்கு அது இதுவாகும். அது ஆறின உடனே நல்லா எடுத்து இந்த மாதிரி கொரன்னு பொடி பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். நம்மளோட கமகமன்னு கையே அப்படியே வாசனை மணக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா சூப்பரா இருக்கும். நம்மளோட ரசப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.